வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் இயற்கை எழில் கொஞ்சும் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வன பத்ரகாளியம்மன் திருக்கோவிலாகும். குண்டமிரங்கல் என்னும் தீமிதிக்கும் நேர்த்திக்கடன் இத்தலத்தில் சிறப்பாகும். செய்வினை, பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குகிறது என்பது இத்தலத்திற்கு வரும் பக்தர்களின் அனுபவத்தில் கண்ட உண்மை என்று மெய்சிலிர்த்து கூறுகின்றனர். இது தவிர அம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி வணங்கி துரத்தி மரத்தில் கல்லை கட்டிவிட்டு வழிபட்டால் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறுகிறதாகவும் கூறுகின்றனர். இத்தலத்தின் தீர்த்தம் பவானி தீர்த்தம் ஆகும். தல விருட்சம் தொரத்தி மரம். இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாள். மூலவர் வனபத்ரகாளியம்மன் கருணை கொஞ்சம் முகத்துடன் பக்தர்களை அரவணைப்பவளாக அருள் பாலிக்கிறாள். இத்தலத்தின் தல வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். காலம் சொல்ல முடியாத காலத்தில் கட்டப்பட்டது வனபத்ரகாளியம்மன் கோயில். சாகா வரம் பெற்ற மகிஷாசூரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து வழிபட்டு பூஜை செய்து சூரனை அழித்ததாகவும், அம்பாள் சிவனை நினைத்து தியானம் செய்ததால் இங்கு வனபத்ரகாளியம்மன் என்று பெயர் பெற்றாள். இது தவிர ஆரவல்லி சூரவல்லி கதையோடும் இக்கோயில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. மந்திரம், சூனியம் ஆகியவற்றால் கொடிய ஆட்சி செய்த ஆரவல்லி சூரவல்லி பெண்களை அடக்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சென்று சிறைப்பட்டு பின் கிருஷ்ணன் அவனை காப்பாற்றினார். பின்பு அப்பெண்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அல்லிமுத்துவை அனுப்பி வைத்தனர். அவன் இங்குள்ள அம்மனை வழிபட்டு சென்று ஆரவல்லி பெண்களின் சாம்ராஜ்யத்தை தவிடு பொடியாக்கி அவர்கள் பயந்து போய் தங்கள் தங்கையை அல்லிமுத்துவிற்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலம் விஷம் கொடுத்து கொன்றனர். இதை அறிந்த அபிமன்யு வானுலகம் சென்று அல்லிமுத்துவின் உயிரை மீட்டு நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு வெகுண்டெழுந்து ஆரவல்லி பெண்களை அடக்க புறப்பட்டு சென்றான். வழியில் வனபத்ரகாளியம்மனை வழிபட்டு அவள் அருள் பெற்று ஆரவல்லி சாம்ராஜ்யத்தை அழித்தொழித்தான் என்பது வரலாறாக பேசப்படுகிறது. இத்தலத்தில் ஆடிக்குண்டம் ஜூலை 15ஆம் நாள் திருவிழா அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று ஆடி முதல் செவ்வாய் பூச்சட்டி, 2ஆம் செவ்வாய் திருப்பூக்குண்டம் அமைத்து 3ஆம் செவ்வாய் மறுபூஜை செய்து விழா கொண்டாடப்படும். 36 அடி நீளமுள்ள திருக்குண்டம் அமைக்கப்பட்டு விழா சிறப்புடையதாய் கொண்டாடப்படும். இத்திருவிழாவின் போது 2 லட்சம் பக்தர்கள் பங்கு பெறுவது கண்கொள்ளா காட்சி. இவை தவிர வாரத்தின் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் இக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இத்தலத்தில் வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டுவிடும் வழக்கமும் உள்ளது. குழந்தை வேண்டி துரத்தி மரத்தின் நுனியில் கல்லை வைத்து தொட்டில் கட்டி விட்டுள்ளனர். புதிதாக தொழில் துவங்கும் நபர்கள், திருமணம் பற்றி கேட்கும் நபர்கள் சுவாமி முன்பு பூ போட்டு கேட்பது வழக்கம். சிவப்பு, வெள்ளை பூக்களை தனித்தனி பொட்டலங்களில் போட்டு அவற்றை அம்பாளின் காலடியில் வைத்து எடுத்து பார்க்கும் பொழுது மனதில் எந்த பூவை நினைக்கின்றோமோ அந்த பூ வந்துவிட்டால் அம்பாள் உத்தரவு தந்துவிட்டதாக ஐதீகம். இது இக்கோயிலில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒன்று. வனபத்ரகாளியம்மன் என்றாலே கிடா வெட்டுதல் தான் நினைவிற்கு வரும். அம்மனுக்கு உகந்த ஆடு பலியிடுதல் ஞாயிறு, செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் நடக்கும். ஒரு வாரத்தில் சுமார் 300 - 400 கிடா வரை வெட்டப்படுகிறது. ஆண்டொன்றிற்கு சுமார் 15,000ற்கு மேற்பட்ட கிடா வெட்டுகின்றனர் என்பது மேலும் சிறப்பு. இக்கோவிலானது காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். இக்கோவிலானது மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டி எனும் இடத்தில் பவானி நதிக்கரையில் அமைந்துள்ளது.
எல்லா கோவிலுக்கும் நம்ம மேப் போட்டு வழி சொல்லியிருப்போம். இந்த கோவிலுக்கு மேப் அவசியமே இல்லை. மேட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வனபத்திரகாளியம்மன் கோவிலுக்கென்றே பேருந்துகள் எப்பொழுதும் வழக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையமானது கோவையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவிலானது 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சக்தி வாய்ந்த இந்த அம்மன் தலத்திற்கு சென்று அம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வளமுடன் வாழுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்பகுதியில் வசிப்பவர்கள் கோவில் பற்றிய மேலும் சிறப்பான தகவல்கள் ஏதேனும் அறிந்திருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவர்களும் அறிந்து கொள்ளட்டும். இதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி.